ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சீரீஸில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான டெஸ்ட் என்னென்னா லிபிட் ப்ரொஃபைல். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் நம்ம யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம், என்னென்ன இண்டிகேஷன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ லிபிட் ப்ரொஃபைல்ன்றது நம்ம உடம்புல வயசாகிறதுனால இந்த பிளட் வெசல்ஸில் வர தேய்மானத்தில் கூடவே நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ரால்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்குள்ள அது என்ன பண்ணுன்னா இந்த பிளட் வெசலில் போய் ஒட்டி ஒட்டி தங்கக்குள்ள பிளட் வெசல்ஸோடைய திக்கனிங் சொல்லுவாங்க. அதாவது லியூமன் சைஸ் வந்து சின்னதாக ஆக அதில் அடப்பு ஏற்படுறதுனால நமக்கு வயசாகக்குள்ள இந்த எம்ஐ, ஹார்ட் அட்டாக், ஹை பிபி, இந்த மாதிரி கிட்னியில் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து லிப்பிடால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது எப்படி தான் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், எதுலாம் நார்மலான லெவல், ஸோ அதை எப்படி பார்க்குறதுன்ற பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், லிபிட் ப்ரொஃபைல் யார் யாருக்கெல்லாம் பண்ணணும் இண்டிகேஷன் கேட்டிங்கன்னா, யாருக்காக இருந்தாலும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்காக வருஷத்துக்கு ஒரு வாட்டி லிபிட் ப்ரொஃபைல், அதாவது கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புல எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது கூடவே பேஷண்ட் வித் டயபெட்டிஸ் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி. இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கே சில பேருக்கு டயபெட்டிஸ்லாம் வருது, நம்ம முன்னாடி சீரீஸில் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கிற டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுடைய லிபிட் ப்ரொஃபைல் அளவு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த டயபெட்டிஸ் கூட இந்த டிஸ்லிப்பிடிமியான்னு சொல்கிற ஒரு டெர்மினாலஜி வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய நார்மலாக இந்த பிளட் வெசலில் வர அடப்பை விட கூட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கக்குள்ள, லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இதெல்லாம் கூட இருக்கக்குள்ள இன்னும் அதிகமாக